ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரினைசான்ஸோடைய இம்பாக்ட் இங்கிலாந்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். போன வீடியோல நம்ம ரினைசான்ஸ்னா என்ன, ரினைசான்ஸோடைய ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் எப்படி ரைஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்க, அண்ட் தென் ரினைசான்ஸ் பீரியட்ல நடந்த இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ அண்ட் எஸ்ஸே உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. இப்ப நம்ம ரினைசான்ஸோடைய இம்பாக்ட் இங்கிலாந்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரினைசான்ஸ் பீரியட் அப்போ இங்கிலாந்துல நடந்த கல்ச்சுரல் அண்ட் இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ரினைசான்ஸுக்கு முன்னாடி மிடில் ஏஜஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல மக்கள் ரிலிஜியனுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா ரினைசான்ஸ் பீரியட் அப்போ இங்கிலாந்துல வாழ்ந்த மக்களுக்கு லேர்னிங் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அதுலயும் குறிப்பா கிளாசிக்கல் லேர்னிங் மேல ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் தேடி தேடி கிரீக் அண்ட் ரோமன் புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்த ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் இங்கிலாந்துல இருந்த மக்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அது மக்களுடைய தாட்ஸையே சேஞ்ச் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி மக்கள் ரிலிஜியன்ல மட்டும் தான் ஆர்வம் காமிச்சாங்க. ஆனா இப்ப மக்கள் இந்த வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. அவங்கள பத்தி, ஹியூமன் லைஃப பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுலயும் ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த கிளாசிக்கல் லேர்னிங்கால மக்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்றாங்க, பியூட்டிய ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, லைஃப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா யாரு என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கிளாசிக்கல் லேர்னிங்கால மக்கள் ரிலிஜியனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு இப்போ ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப டிஃபரெண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இந்த நியூ வே ஆஃப் திங்கிங்க ஹியூமனிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமனிசம் உடைய ஃபாதர் யாரு? பெட்ராக். ஹியூமனிசம்னா சிம்பிள் தான், ஹியூமன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஹியூமன்ஸ் உடைய ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்றது தான் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்வாங்க. ரினைசான்ஸ் டைம்ல இருந்த லேர்னிங் எல்லாமே ஹியூமனிசம் அப்படிங்கிற சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ இங்கிலாந்துல இருக்கிற மக்கள் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட மட்டுமே படிக்கிறத விட்டுட்டு ஹிஸ்டரி, சயின்ஸ், பிலோசபி, பொயட்ரி அண்ட் ஆர்ட் பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துலயுமே ஹியூமனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மேஜரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் மிடில் ஏஜஸ்ல பார்த்தோம்னா எஜுகேஷன் ரிச் பீப்புளுக்கும் சர்ச்சில் இருக்கிற முக்கியஸ்தர்களுடைய ஃபேமிலிஸுக்கு மட்டும் தான் அவைலபிளா இருந்துச்சு. அண்ட் அந்த எஜுகேஷனுமே மோஸ்ட்லி ரிலிஜியனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கிலாந்துல இருந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல இருந்த புக்ஸ் எல்லாத்தையுமே லட்டின் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்க. அந்த டைம்ல பிரிண்டிங் மிஷின்லாம் கிடையாது. அதனால புக்ஸ் எல்லாத்தையுமே கைகளால தான் காப்பி பண்ணிருப்பாங்க. ரிச் பீப்புள் லட்டின் லாங்குவேஜ் கத்துக்கிடுவாங்க. பைபிள் எல்லாமே லட்டின்ல தான் இருக்கும். அதனால சர்ச்சில் இருக்கிறவங்களும் லட்டின் லாங்குவேஜ் கத்துக்கிடுவாங்க. ஆனா இங்கிலாந்துல இருக்கிற காமன் பீப்புளுக்கு லட்டின் லாங்குவேஜ் சுத்தமா தெரியாது. சோ சர்ச்சில் இருக்கிற போப், பிரீஸ்ட் இவங்க தான் பைபிளை ரீட் பண்ணி பைபிள்ல என்ன இருக்குதுன்னு மக்கள் கிட்ட சொல்வாங்க. மக்களும் கேள்வி கேட்காம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. இது எல்லாத்தையுமே ரினைசான்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுச்சு. த ரினைசான்ஸ் பீரியட் அப்பந்தான் இங்கிலாந்துல வாழ்ந்த காமன் பீப்புளுக்கு எஜுகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. பெட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஐடியாக்கு சர் தாமஸ் மோர் அண்ட் எராஸ்மஸ் மாதிரியான இங்கிலீஷ் ஹியூமனிஸ்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மக்களை ஏன்ஷியன்ட் கிரீக் அண்ட் ரோமன் புக்ஸ் ரீட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. சர் தாமஸ் மோர் அண்ட் எராஸ்மஸ் என்ன நம்பினாங்கன்னா, நம்ம ஏன்ஷியன்ட் புக்ஸ் ரீட் பண்ணும்போது அந்த டைம்ல வாழ்ந்த மக்கள் கிட்ட இருந்த அந்த விஸ்டம் இப்போ நமக்கு கிடைக்கும். அந்த புக்ஸ் ரீட் பண்ணும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும், நமக்கு அறிவு வரும் அப்படின்னு ஏன்ஷியன்ட் கிரீக் அண்ட் ரோமன் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. தென் காமன் பீப்புளோடைய எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இங்கிலாந்துல நியூ ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஓபன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல், அதுக்கப்புறம் கிங் ஹென்ரி தி 8th உடைய கிங்ஸ் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் ட்ரினிட்டி காலேஜ், த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் கிங் எட்வர்ட் தி 6th உடைய
கிங் எட்வர்ட்ஸ் ஸ்கூல்ஸ், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற சேரிட்டி ஸ்கூல், அதுக்கப்புறம் குவீன் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட் உடைய டைம்லயும் கிராமர் ஸ்கூல்ஸ் உடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ரினைசான்ஸ் பீரியட்ல தான் மிடில் கிளாஸ் உடைய லிட்ரஸி ரேட் அதிகமாக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஹியூமனிசம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் டீச் பண்ணாங்க. சோ இந்த சேஞ்சுக்கான பெரிய ரீசன் என்னன்னா இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ் தான். ஜெர்மனில ஜொஹானஸ் கூட்டன்பர்க் தான் அரவுண்ட் 1440s அப்போ பிரிண்டிங் பிரஸ் இன்வென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் கேக்ஸ்டன் 1476 அப்போ பிரிண்டிங் பிரஸ் இங்கிலாந்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் புக்ஸ் கைகளால தான் காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பிரிண்டிங் பிரஸ் உடைய உதவியால புக்ஸ் ரொம்ப வேகமா பிரிண்ட் பண்றாங்க. புக்ஸுமே ரொம்ப சீப்பா எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. தென் லட்டின்ல மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயுமே புக்ஸ் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால காமன் பீப்புளும் ரொம்ப ஆர்வமா புக்ஸ வாங்கி ரீட் பண்றாங்க, நாலேஜ் கெயின் பண்றாங்க, கிரிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ப்ரூஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டுமே அதிகமாகுது. இதுதான் இங்கிலாந்துல நடந்த கல்ச்சுரல் அண்ட் இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ். இதுல ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லேர்னிங் பத்தி எழுதுறோம், அதுக்கப்புறம் ஹியூமனிசம் பத்தி எழுதுறோம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் பத்தி எழுதுறோம். இதுல பிரிண்டிங் பிரஸ் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு எழுதுறோம். சோ ரிலிஜியனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது. அது மக்களுடைய லைஃப் அண்ட் மக்களுடைய தாட்ஸையும் பயங்கரமா சேஞ்ச் பண்ணுச்சு. அண்ட் அது மாடர்ன் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் டெவலப் ஆகுறதுக்கு பயங்கர உதவியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆன் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் பத்தி பார்க்கலாம். ரினைசான்ஸுக்கு முன்னாடி ரைட்டர்ஸ் ரிலிஜியனை பத்தி மட்டுமே தான் எழுதுனாங்க அண்ட் லட்டின் லாங்குவேஜ்ல எழுதுனாங்க. காமன் பீப்புளுக்கு லட்டின் சுத்தமா தெரியாது. ஆனா ரினைசான்ஸ் பீரியட் அப்போ இது எல்லாமே மாறுச்சு. ரைட்டர்ஸ் வந்து லவ், ஆம்பிஷன், ஹியூமன் எமோஷன்ஸ், டெய்லி லைஃப், நேச்சர், பியூட்டி அண்ட் பாலிடிக்ஸ் மாதிரி புது புது தீம்ஸ்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அண்ட் காமன் பீப்புளாலையும் அத அவங்க ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிட முடிஞ்சது. ரைட்டர்ஸ் காமன் பீப்புளுக்கு நல்லா தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரே மாதிரி எழுதாம நியூ ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ்ல ட்ரை பண்ணாங்க. மக்களும் ரொம்ப சந்தோஷமா புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் ஏன்ஷியன்ட் கிரீக் அண்ட் ரோமன் புக்ஸை ரீட் பண்ணி அதுல இருந்த ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ்ல இன்ஸ்பயர் ஆகி ரிலிஜியனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹியூமன் நேச்சர் அண்ட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எழுதுனாங்க. த ரினைசான்ஸ் பீரியட்ல வாழ்ந்த மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்னா பெட்ராக், இவங்க தான் ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டான்டி, பொக்காஷியோ, இந்த 3 பேருமே இயர்லி ரினைசான்ஸ் பீரியட்ல வாழ்ந்தவங்க. நெக்ஸ்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டின் டி பீசன், தாமஸ் வாட், ஹென்ரி ஹோவர்ட், எட்மண்ட் ஸ்பென்சர், சர் பிலிப் சிட்னி, கிறிஸ்டோபர் மார்லோ, பென் ஜான்சன், இந்த ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ்லாம் ஹியூமனிசமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இவங்க எல்லாரும் தான் காமன் பீப்புளோடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை ரிச்சர் ஆக்குனாங்க. தென் ஆர்ட்லயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரிலீஜியஸ் சீன்ஸை மட்டுமே பெயிண்ட் பண்றதை விட்டுட்டு ரியல் பீப்புள், டெய்லி லைஃப், லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நேச்சரை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரியலிசம்க்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்தாங்க. ஹியூமன் அனாட்டமி, எமோஷன்ஸ், லைட் அண்ட் ஷேடோவை ஹைலைட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கிங் ஹென்ரி த 8th வந்து ஹான்ஸ் ஹோல்பைன் த யங்கர் அப்படிங்கிற ஃபேமஸான ஜெர்மன் ஆர்டிஸ்ட கோர்ட் பெயிண்டரா ஹையர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க ராயல் ஃபேமிலி அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பீப்புளுடைய போர்ட்ரேட்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ரஃபேலுடைய த ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ், மடோனா இன் த மெடோ, சிஸ்டீன் மெடோனா, தென் லியோனார்டோ டாவின்சியோடைய மோனலிசா பெயிண்டிங், த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் ஹியூமன் எமோஷன்ஸை ரொம்ப டீடைல்டா காமிச்சிருப்பாங்க. தென் ஸ்கல்ப்சர் அண்ட் ஆர்கிடெக்சருமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்மோண்ட் பேலஸ், லேடி சாப்பல்,
ஹாம்டன் கோர்ட், சிஸ்டீன் சாப்பல் சீலிங், இது எல்லாத்துலயுமே ரினைசான்ஸ் ஐடியாஸ் அண்ட் டிசைன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். தென் மைக்கேல் ஏஞ்சலோ உடைய டேவிட் அப்படிங்கிற ஸ்கல்ப்சர், இதுல எல்லாம் ஹியூமன் பாடி அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப டீடைல்டா காமிச்சிருப்பாங்க. சோ த ரினைசான்ஸ் பீரியட் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. ரிலிஜியனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இல்லாம ஹியூமன் லைஃப், ஹியூமன் எமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி லிட்ரேச்சரும் ஆர்ட்டும் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பிரசிவா கிரியேட்டிவா இருந்துச்சு. குறிப்பா எல்லாராலையும் அக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரிலிஜியஸ் ரிஃபர்மேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச் பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான் ரோமன் கேத்தோலிக் சர்ச் தான் பவர்ல இருந்தாங்க. மக்கள் ரிலிஜியனை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ இது எல்லாமே மாறுச்சு. மக்கள் ரிலிஜியனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன் எமோஷன்ஸ், ஹியூமன் லைஃப் அண்ட் ஹியூமன் எபிலிட்டிஸ பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ரோமன் கேத்தோலிக் சர்ச் அத்தாரிட்டியை எதிர்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா திரும்பி இருக்காங்கல்ல, இந்த மூமெண்ட்டை தான் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மனில மார்ட்டின் லூத்தர் தான் த ரிஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. 1517 அப்போ மார்ட்டின் லூத்தர் 95 தீசிஸ் எழுதுறாங்க. அதுல கேத்தோலிக் சர்ச் பண்ற கரப்ஷன் அண்ட் அவங்க பண்ற தவறுகளையும் சுட்டி காமிச்சு எழுதியிருப்பாங்க. அண்ட் அது யூரோப் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது, இங்கிலாந்துக்கும் ரீச் ஆகுது. அந்த 95 தீசிஸ்ல முக்கியமா மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜீசஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு சால்வேஷன் கிடைக்கும். சால்வேஷன் அப்படிங்கிறது காட் நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீ பாவம் பண்ணிட்டியா, பிரச்சனையே இல்ல, எனக்கு மணி கொடு, அந்த பாவத்துல இருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்கறேன், மணி கொடுத்தீனா உனக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கறேன் அப்படின்னு ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் இருக்கிறவங்க மக்கள் கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கரப்ஷன்ல ஈடுபட்டாங்க. இப்பந்தான் மக்கள் ரோமன் கேத்தோலிக் சர்ச்சோடைய அத்தாரிட்டியை எதிர்த்து பயங்கரமா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ரோமன் கேத்தோலிக் சர்ச்சுக்கு அகைன்ஸ்டாகவே திரும்பிட்டாங்க. அண்ட் இதை தான் நம்ம ரிஃபர்மேஷன் சொல்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கிலாந்துடைய கிங் ஹென்றி தி 8 இங்கிலீஷ் ரிஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சுன்னா, கிங் ஹென்றி தி 8 இவங்க கேத்ரின் ஆஃப் ஆரகனை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது. கூடவே கிங் ஹென்றி தி 8 ஆன் போலினை லவ் பண்றாங்க. சோ ஆன் போலினை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்க ஒய்ஃப் கேத்ரின் ஆஃப் ஆரகனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் போப் இருப்பாங்கல்ல, கிங் ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்னாலும் அதுக்கு போப்புடைய சம்மதம் தேவையில்ல. இப்போ இந்த போப் கிங் ஹென்றி தி 8 டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிடல. சோ அதுக்கு ரெஸ்பான்ஸா கிங் ஹென்றி தி 8 ரோமன் கேத்தோலிக் சர்ச்சில் இருந்து பிரிஞ்சு த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இத ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சோடைய ஹெட்டே கிங் ஹென்றி தி 8 தான். சோ இந்த ஈவெண்ட்டை இங்கிலீஷ் ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ த ரிஃபர்மேஷனுக்கு முன்னாடி ரோமன் கேத்தோலிக் சர்ச் தான் பவர்ல இருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சர்ச் தான் டாக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. மக்களும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து மக்களை அப்படியே அடக்கி வச்சிருந்தாங்க. சர்ச் என்ன ரூல்ஸ் போட்டாலும் மக்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பைபிள்ல இப்படிதான்ப்பா இருக்குதுன்னு சொன்னாலும் மக்கள் அதை அப்படியே நம்புவாங்க. ஏன்னா பைபிள் லட்டின் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. காமன் பீப்புளுக்கு லட்டின் லாங்குவேஜ் தெரியாது. பிரீஸ்ட் என்ன ரீட் பண்ணி சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே த ரிஃபர்மேஷன் தான் சேஞ்ச் பண்ணுச்சு. இப்போ பைபிள இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இப்போ வேற பிரிண்டிங் பிரஸ் இருக்குதுல்ல, அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பைபிளை பிரிண்ட் பண்ணி காமன் பீப்புளுக்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ காமன் பீப்புளுமே டைரக்டா பைபிளை ரீட் பண்ணி பைபிள்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுறாங்க. பர்சனலா காடு கூட இருக்கிற கனெக்ஷனை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ ஒரு சில மக்கள் ரோமன் கேத்தோலிக் சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ வருஷமா ரோமன் கேத்தோலிக் சர்ச்சுக்கு கீழே கேத்தோலிக்ஸா வாழ்ந்தவங்க இப்போ பியூரிட்டன்ஸ் ஆகவும் புரொட்டஸ்டன்ஸ் ஆகவும் மாறுதாங்க. கேத்தோலிக்ஸ் வர்ஷிப் பண்றத பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா கேத்தோலிக்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த பியூரிட்டன்ஸ் புரொட்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்டான பிலீஃப்ஸ் இருக்கும். இவங்களுடைய வர்ஷிப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ சொசைட்டில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதுல்ல,
இந்த சேஞ்ச எல்லாராலையும் ஏத்துக்கிட முடியல. சோ கேத்தோலிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடவுளை வழிபடுற முறையே தப்பு, நீங்க இப்படி பிரேயர் பண்ணக்கூடாது, உங்களுடைய பிலீஃப்ஸ் எல்லாமே தப்பு அப்படின்னு கேத்தோலிக்ஸ் நியூ கிறிஸ்டியன் குரூப்ஸ் ஆன பியூரிட்டன்ஸ் அண்ட் புரொட்டஸ்டன்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்குள்ள அந்த ரிலீஜியஸ் முரண்பாடு மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷன் அண்ட் சோசியல் சேஞ்ச்ல என்ன பார்த்திருக்கோம், மக்கள் ரோமன் கேத்தோலிக் சர்ச்சை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓல்டு ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை எதிர்த்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேத்தோலிக் சர்ச்சில் இருந்து பிரிஞ்சு கேத்தோலிக்ஸா இருந்த ஒரு சில பேரு பியூரிட்டன்ஸ் ஆகவும் புரொட்டஸ்டன்ட்ஸ் ஆகவும் மாறி இருக்காங்க. இப்போ மக்கள் இண்டிபெண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரிலீஜியன் அப்படிங்கிறது மோர் பர்சனல் ஆயிட்டு. இங்கிலாந்துல ரோமன் கேத்தோலிக் சர்ச் அவங்களுடைய பவரை இழக்குறாங்க. கிங்கும் பார்லிமெண்ட்டும் பவருக்கு வர்றாங்க. மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஜியனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ரினைசான்ஸ் ஐடியாவான ஹியூமனிசம்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் பத்தி பார்க்கலாம். ரினைசான்ஸ் பீரியட்ல மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப மூட நம்பிக்கையோட இருந்தாங்க. மேஜிக், பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்பினாங்க. தென் சர்ச் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சன்னு சென்டர்ல இல்ல, எர்த்து தான் சென்டர்ல இருக்குது அப்படின்னு சர்ச் சொல்லியிருப்பாங்க. மக்களும் அதை கேள்வி கேட்காம ப்ரூஃப் எதுவும் கேட்காம அதை அப்படியே நம்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் சொல்றது தென் ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புறத விட்டுட்டு த ரினைசான்ஸ் டைம்ல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சாங்க. நேச்சர், ஸ்டார்ஸ், ஹியூமன் பாடி, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், எர்த் பத்தி எல்லாம் டீடைல்டா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரான்சிஸ் பேக்கன் சயின்டிபிக் மெத்தட ப்ரமோட் பண்ணாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம உண்மைன்னு ஏத்துக்கிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட், டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அதை நம்ம உண்மைன்னு ஏத்துக்கிடணும். அண்ட் மக்களும் ப்ரூஃப், எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொல்றது உண்மை அப்படிங்கறத ஏத்துக்கிடணும். இந்த ரினைசான்ஸ் டைம்ல நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவங்க ஹீலியோசென்ட்ரிக் தியரிய ப்ரப்போஸ் பண்றாங்க. இது மூலமா எர்த் சென்டர்ல இல்ல, சன்னு தான் சென்டர்ல இருக்குது, எர்த் சன்னை சுத்தி சுத்தி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அதை யாருமே பெருசா நம்பல. அதுக்கப்புறம் கலீலி அப்படிங்கிறவங்க தான் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி காப்பர்னிக்கஸ் சொன்னது சரிதான் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. தென் கலீலி இவங்க ஜியோமெட்ரிக் அண்ட் மிலிட்டரி காம்பஸை இன்வென்ட் பண்ணாங்க. இவங்க டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கல, ஆனா டெலஸ்கோப்பை இம்ப்ரூவ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இவங்க தெர்மோஸ்கோப்பை டெவலப் பண்ணிருக்காங்க, இயர்லி மைக்ரோஸ்கோப்பை பில்ட் பண்ணிருக்காங்க. தென் ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் இவங்க ஹியூமன் அனாட்டமியை ஸ்டடி பண்ணி ஆன் த ஃபேப்ரிக் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜோஹானஸ் கூட்டன்பர்க் இவங்க பிரிண்டிங் பிரஸ் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. பிரிண்டிங் பிரஸ் தான் நியூ சயின்டிபிக் நாலேஜ மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. தென் காம்பஸ் உடைய உதவியால சி வாயேஜஸ் போக ஆரம்பிச்சாங்க. நியூ லேண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணி அது மூலமா இங்கிலாந்துடைய பவர் அண்ட் ட்ரேட எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. சோ சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸால இங்கிலாந்துல இருந்த மக்கள் முன்ன மாதிரி கண்மூடித்தனமா இப்ப எதையும் நம்புறது கிடையாது. எவிடன்ஸ், ப்ரூஃப் இருந்தாதான் எல்லாத்தையும் நம்புவாங்க. அண்ட் எல்லாத்தையுமே டீடைல்டா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்கள் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தையே சேஞ்ச் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ரினைசான்ஸ் பீரியட் அப்போ இங்கிலாந்துல நடந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் ஃபியூடல் சிஸ்டம் வீக் ஆக ஆரம்பிச்சது, இன்னொரு பக்கம் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. பெசன்ட்ஸ் வில்லேஜ்ல விவசாயம் பண்றதை விட்டுட்டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு வேலை வாய்ப்பு தேடி போக ஆரம்பிச்சாங்க. அங்க அவங்க ஷாப்ஸ், ஆபீசஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் பிசினஸஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரமும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபியூடல் சிஸ்டம்ல இருக்கிற இந்த சோசியல் ஆர்டரை பிரேக் பண்ற மாதிரி மிடில் கிளாஸ் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எஜுகேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய பேரு ரீட் பண்ண, ரைட் பண்ண கத்துக்கிட்டாங்க. மென்னால ரொம்ப ஈஸியா எஜுகேஷன் அக்சஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒரு சில விமெனுக்குமே பேசிக் எஜுகேஷன் கிடைச்சது. இந்த மிடில் கிளாஸ்ல மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ், ஷாப்கீப்பர்ஸ், ஆர்டிஸ்ட், தென் லாயர்ஸ், டீச்சர்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இந்த மிடில் கிளாஸுக்கு கீழே தான் வருவாங்க.
இவங்கெல்லாம் வெல் எஜுகேட்டடா இருந்தாங்க, தாராளமா பணம் சம்பாதிச்சாங்க. அது அவங்களுக்கு இந்த சொசைட்டில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ உருவாக்கி கொடுத்துச்சு. அது மூலமா அவங்களால அவங்களுடைய வாய்ஸ ரைஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட், முன்னாடி எல்லாம் லேண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யார்கிட்ட சொந்தமா நிறைய லேண்ட் இருக்குதோ அவங்க தான் பவர்ஃபுல்லா வெல்த்தியா இருந்தாங்க. ஆனா இப்போ லேண்ட விட மணி அண்ட் ட்ரேடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மக்களுக்கு பிசினஸ், ட்ரேட் அண்ட் எஜுகேஷன் மூலமா பவர் கிடைக்குது. அது மூலமா வெல்த்தியாவும் ஆகுறாங்க. நெக்ஸ்ட், சி வாயேஜஸ் மூலமா நியூ லேண்ட்ஸ டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் வெளிநாட்டுல இருந்து மசாலா, சுகர், டீ, ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் இங்கிலாந்துக்கு இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கிலாந்தோடைய எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகுது, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் இங்கிலாந்து மத்த கண்ட்ரீஸ காலனைஸ் பண்றதுக்கான பிகினிங்கா இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்து மத்த கண்ட்ரீஸ அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட், ரினைசான்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரிச் ஃபேமிலில பிறந்தவங்க மட்டும் தான் வெல்த்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் பவர் இருக்கும். ஆனா இந்த ரினைசான்ஸ் பீரியட் அப்போ ஹார்ட் ஒர்க் அண்ட் லேர்னிங் மூலமா மக்கள் சொசைட்டில ஒரு படி உயர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கிடுறாங்க. அண்ட் இதுதான் மாடர்ன் சொசைட்டி உருவாகிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. அவ்வளவுதான், யூரோப்பியன் ஹிஸ்டரியில ரினைசான்ஸ் ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. மாடர்ன் வேர்ல்டு பிகின் ஆகுறதுக்கு ரினைசான்ஸ் தான் முக்கியமான காரணம். ரினைசான்ஸ் மக்களுடைய லைஃப் அண்ட் தாட்ஸை சேஞ்ச் பண்ணுச்சு. சோ இந்த வீடியோல நம்ம ரினைசான்ஸோடைய இம்பாக்ட் இங்கிலாந்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். போன வீடியோல நம்ம ரினைசான்ஸ்னா என்ன பார்த்திருப்போம். சோ அந்த வீடியோவுடைய லிங்க் அண்ட் ரினைசான்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் இங்கிலாந்து அப்படிங்கிற எஸ்ஸே உடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.